விஜயனை வந்து தன்னுடைய கொள்கை எதிரியா பிஜேபி சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா இங்கே வந்து அரசியல் எதிரியா திமுக சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து குடும்ப ஆட்சி, ஊழல் 2 சொல்லியிருக்காரு. இப்போது குடும்ப ஆட்சின்ற கான்செப்ட் வந்து அவருக்கு பிரச்சனையா, இல்லை வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரும் பிரச்சனையா? ஏன் கேட்குறேன்னா, விஜயனை வந்து எப்பயும் வந்து அரசியல் சம்பிரதாயத்துக்காக சில தலைவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுற வழக்கம் இருக்குது. அதில் ஒரு சிலர் பேரை சொல்கிறேன், அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அன்புமணி ராமதாஸ். யார்? ராமதாஸோட பையன். ரெண்டாவது டிடிவி தினகரன். யார்? சசிகலாவோட தங்கச்சி பையன். மூணாவது வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட ஜிகே வாசன். அவர் யார்? மூப்பனாரோட பையன். இப்போ கோட் படத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு கட்சிக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தார்ல, அந்த வீடு எதுனா நம்மளுடைய கேப்டனோட வீடு. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் யார்? பிரேமலதா விஜயகாந்த். அவங்க யாருக்கு சீட்டை கொடுத்ததில் நிற்க வச்சாங்க? அவங்களோட பையன் பிரபாகரன் விஜயகாந்த். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சுல, அந்த எலெக்ஷன் மேடையில் இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த குடும்ப வாரிசுகளை தனக்கு பின்னாடி வச்சுட்டு நான் குடும்ப அரசியலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காமெடியான செட்டப் தான் விஜய் என்ன பண்ணுறதும். இங்கே வந்து குடும்ப அரசியல் வந்து பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம், குடும்ப அரசியல் வந்து பிரச்சனை தான், அது ஒழிக்கப்பட வேண்டியதான். நீங்கள் குடும்ப அரசியல் எப்படி ஒழிக்கணும்னு பேசிட்டு ஏற்கனவே இருக்கிற குடும்ப அரசியல் வாரிசுகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருந்து பர்த்டே விஷயம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ விஜயனோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அவர் வந்து குடும்ப அரசியலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக மட்டும் தான் எதிர்க்கிறார். ஊழல் நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஊழல் ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கே சிஸ்டமே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிஸ்டமே மாற்றணும். சரி, ரெண்டாவது என்னென்னா, ஊழல் வந்து திமுக மட்டும் தான் இருக்கா? ஏடிஎம்கேல ஊழல் இல்லையா? இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிச்சிடுவாங்க, ஏடிஎம்கேலாம் ஊழல் இல்லை அப்படின்னா. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து ஊழல் போனதுக்காக ஜெயிலுக்கு போன கட்சியோட ஹெட் யாருன்னா ஜெயலலிதா. அவங்க வந்து எந்த கட்சினா ஏடிஎம்கே. சரி, இவங்க தான் ஆண்ட கட்சி ஊழல் பண்ணுறாங்கன்னா, ஆளாத கட்சிங்களே இங்கே ஊழல் குற்றச்சாட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து டிடிவி தினகரன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டைம் முன்னாடி பிஜேபி மூலமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல. இப்போ வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டார் டிடிவி தினகரன். அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? ஊழலுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவர் பாட்டியாலா கோர்ட்டுக்கு சிபிஐ விசாரணைக்காக அப்பப்போ போயிட்டு வர்றாரு. எதுக்காக போகிறாரு? அவரும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறனால தான் போகிறாரு. இங்கே வந்து ஊழல் குடும்ப அரசியல்ன்றது பிரச்சனையானா பிரச்சனை தான். அது வந்து ஒரு கட்சிக்கான பிரச்சனைன்னு சொல்கிறது. இங்கே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வந்து திசை திருப்பி அது வந்து ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணுறதுக்கான ஒரு வழியாக மட்டும்தான் இருக்குமே தவிர, இங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பேச அரசியலால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதே கிடையாது.